ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் ஆந்திராலேருந்து ஒரு டிஷ், மாங்காயை வச்சு ஒரு தொகையல். மாங்காயும் நம்மளோட வரமிளகா ரெண்டு தான் மேஜர் இன்க்ரீடியன்ஸ். இது ரெண்டையும் வச்சு ஒரு அட்டகாசமான தொகையல். சாரத்தை கூட கலந்து சாப்பிட்டீங்கன்னா டெட்லி காம்பினேஷன். வாங்க, ஒரு மாங்காயை வச்சு ஒரு தொகையல். நான் திரும்ப திரும்ப இந்த மாங்காய் வச்சு பண்ணுறதுக்கான காரணம், இந்த சம்மர், இந்த சீசனில் தான் இது நிறைய கிடைக்கும். சீசனல் வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணுறது பெட்டர். ஸோ சீசனல் வெஜிடபிள்ன்ற போது இன்றைக்கி இந்த மாங்காயை வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம். இதே மாங்காயும் தேங்காய் வச்சு ஒரு காம்பினேஷன் கூட பண்ணலாம். அடுத்த வாட்டி செஞ்சு காட்டுறேன். இப்போ வெறும் மாங்காயும் வரமிளகாயும் வச்சு ஒரு தொகையல் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாங்காய் வந்து ஒரு மீடியம் சைஸ் மாங்காய். அந்த மாங்காயில் பாதி மாங்காவை எடுத்திருக்கேன் நான். நல்ல புளிப்பாக இருக்கிற மாங்காய். இந்த மாங்காய்க்கு நான் வைக்கிற காரம் எப்பயுமே நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் மாங்காயோட புளிப்பு என்னவோ அதை வச்சு தான் நீங்கள் காரம். ஸோ நான் போடுற காரம்லாம் வந்து இந்த மாங்காயோட புளிப்பு வச்சு போடுறேன். ஸோ உங்ககிட்ட மாங்காய் புளிப்பு கம்மியாக இருந்தால் காரத்தை கம்மி பண்ணிக்க. நான் போடுறது நல்ல புளிப்பாக இருக்கிற மாங்காய். அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 12-13 காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாங்காய் தொகையல் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன். பேன் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச பேன் சுட்டுருக்கு. நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும். ஃப்ளேமை லோலியாக வச்சுக்கோங்க. நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து நான் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நல்ல பிஸ்கட் கலருக்கு வரணும், பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லாவே வறுத்துருங்க. இதுலேயே 2 டீஸ்பூன் தனியா, இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம், பருப்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலருக்கு மாறிடுது. அதனால இந்த ஸ்டேஜில் வந்து நான் அந்த கடுகு ஜீரகம்லாம் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஒரு காம்பை கிள்ளி நான் வந்து ஒரு 14 காஞ்ச மிளகாய் சேர்த்துறேன். 14 காஞ்ச மிளகாயை கிள்ளி நான் மாதிரி சேர்த்துருக்கேன். நல்லா மிளகாயும் ஒரு வாட்டி பரட்டி விட்டுறேன். நம்ம நல்லா எல்லாத்தையும் வறுத்துட்டேன். நல்லா கலர் மாறிடுத்து எல்லாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா பரத்தி விட்டுரும். ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இப்போது நம்ம இந்த துவையலுக்கு வறுத்ததெல்லாம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். முதல்ல இதை ஒரு கோர்ஸ் பவுடராக திரிச்சுக்கலாம். திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயம், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, 3 சேர்த்துட்டு இது ஒரு கோர்ஸ் பவுடர் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம வறுத்ததை இந்த மாதிரி மிளகா பொடிக்கு திரிக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் பவுடராக திரிச்சிருக்கேன். இதில் இந்த மாங்காவை சேர்த்துட்டு ரொம்ப ஓட்டாதீங்க, பல்ஸில் ஓட்டும். அங்கங்கே மாங்காய் வாயில் கிடச்சா நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் தொகையல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். நம்ம இந்த மாங்காய் காயை வதக்கணும்ல, அதே கடாயை வைக்கிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
நம்ம வச்ச எண்ணெய் நல்லா சுட்டெடுத்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிராக்கில் கொஞ்சமாக ஜீரகம், இந்த ஸ்பூனில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சும்மா ஒரு 4 இலை கருவேப்பிலை கிள்ளன பண்ணி, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், நம்மளோட தாளிப்பை சேர்த்து, மாங்காய் வச்சு நம்ம செஞ்ச ஒரு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு தொகையல் தயார். நம்ம ஆந்திரா ஸ்டைலில் செஞ்ச ஒரு மாங்காய் வச்சு செஞ்ச ஒரு தொகையல், ஒரு அட்டகாசமான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்கிறேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து சில பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்ற கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த ப்ராப்ளம் இருக்காது. எப்போ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோமோ அதே நேரத்தில் வாட்ஸ்அப்லையும் போட்டுருவோம். இன்னொன்று டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக அதோட இன்க்ரீடியன்ஸையும் பார்க்க முடியும். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் இன்ட்ரெஸ்ட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Laksh Bhojanam.